ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகிறான். மேடத்தை எதுக்கு தூக்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உச்சிக்கு என்னை விட்டு இறங்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப செல்லமாக அவங்க அப்பா செல்லம் அதிகமாகிடுச்சு. அதனால் எதுவும் பண்ண முடியல. ரொம்ப எல்லாமே குழம்பாக இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, சாப்பிட பொருளாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, எல்லாமே தூக்கு போட்டு உடச்சிட்றாங்க. நடக்க வர கற்றுக்கிட்டாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டுறாங்க. இவங்களுக்கு தேடி தேடி போகிறதா இருக்குது. ரொம்ப என்ன இது பண்ணுறாங்க மேடம் வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பேக் கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் லாங் வீடியோ போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் வீடியோ போடும் லைவ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் அந்த மாதிரி போடுங்க, எல்லாம் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்கள் நினைப்பீங்க என்ன நேற்று சொல்லிட்டு நீங்கள் லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த லாங் வீடியோ நான் சரி லாங் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லாங் வீடியோ எதிர்பார்ப்பீங்க. ஷார்ட் வீடியோலாம் பாப்பாவை பார்க்க முடியாது அதிகமாக. லாங் வீடியோனா பாப்பாவை நிறைய பேர் பாப்பாவை தான் கேட்குறீங்க. பாப்பாவை மிஸ் பண்ணுவோம், பாப்பான்னு தான் சொல்கிறீங்களே. டேமேஜ் பண்ணுறது இந்த மேடம் தான் ஃபோனை போட்டு தூக்கி போட்டு உடச்சி டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஃபோன் நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காமிச்சிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேன்டீனில் என்ன சமைச்சாங்க அதுக்கப்புறம் நான் ரூமில் என்ன சமைச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு என் ஃபோனில் என்ன பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துவிட்டோம். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி கேன்டீனில் காலைக்கும் அதுக்கப்புறம் நைட்டுக்கும் என்ன சமைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது காலையில் எடுக்கிற வீடியோ. காலைல நடுக்குள்ளே ஒரு 10 மணி போல் இருக்கும். காலை சாப்பாடு வெறும் சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு தண்ணி சாம்பார் மாதிரி பண்ணிவிடுவாங்க. இது மதியத்துக்கு நினைக்கிறேன். மதியத்துக்கு ஒரு 10 மணிக்கு போல் சமைப்பாங்க. அப்போது நான் வீடியோ ஷூட் பண்ணது. ஏன்னா மதியம் லஞ்சுக்கெல்லாம் வருவாங்கள்ல, ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க, ஆஃப் நைட் போகிறவங்க, டே ஷிஃப்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் மதியத்து சாப்பிட வருவாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் மாஸ்டரு. எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா அது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குறாங்க பாருங்கள். எவ்வளோ பெருசு. இப்போ எப்படி நம்ம ஒரு 2 பேருக்கு சமைக்கணும், ஒரு பதம் தெரியணும். வீட்டில் ஒரு நார்மலாக ஒரு 5 பேர் 6 பேர்னால் நம்மளே பதத்தில் வச்சு சமைப்போம், இது பண்ணுவோம். ஆனால் இங்கே இருக்கிற ரொம்ப பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு டேஸ்ட்டு கொடுத்து பண்ணி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஆனால் இதோட நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. நான் எல்லாருக்குமே எப்படி சொல்கிறதுனா, எல்லாருக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க சமைச்சு சாப்பிட்றது எப்படி சொல்கிறதுனா, அந்த ஹீட்டில் அந்த அனலில் இருந்து நமக்குன்னு சமைச்சு கொடுக்குறாங்களோ, அது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் உருளைக்கிழங்கு எல்லாமே தோல் சீவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் என்ன குழம்பு மதியத்துக்கு என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா கேன்டீனில் காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, மீல் மேக்கரு இது எல்லாமே சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி தான். ஒரு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் கொஞ்சம் இது மாதிரி பண்ணிப்பாங்க, கிரேவி மாதிரி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இப்போ அந்த அண்ணா கழுவி எடுத்து அந்த இதில் போடுறாங்க பார்த்திங்களா, வடை சட்டியில் போட்டு நல்லா வதக்கிப்பாங்க. வதக்குனதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு பொருளை சேர்க்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க எந்த அளவுக்கு சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோடய ஃபோனில் எடுத்த வீடியோ இல்லை, அந்த அண்ணா ஃபோனில் எடுத்த வீடியோ எடுத்து என்னோடய ஃபோனுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய ஃபோனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் வரும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள். நான் கடையிலுமே கொடுத்துட்டு அவங்க எதுவும் கேமரா ஒர்க் ஆக மாட்டுது, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன். சரி, நம்மக்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை, பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவருமே கழுவி சேர்த்துக்கிறாங்க பாருங்கள். காலிஃப்ளவருமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை பிறகு எல்லாருமே கேஸ் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிறகு. எனக்கு பரோட்டா சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு. அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னால் பரோட்டா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரோட்டா இங்கே 25 ரூபாங்க. ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் 15 ரூபா தான். ஆனால் இப்போ ஒரு பரோட்டா 35 ரூபான்னு சொல்லிட்டான். இல்லை 25 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக ஆகிடுச்சு. 100 ரூபாய்க்கு எத்தனை பரோட்டா கொடுத்தாங்க? 4 பரோட்டாவை 4 பரோட்டா தான் கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் அது வாங்காமையே வந்திருக்கலாம், சொன்ன உடனே எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சரி, நீ சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டல, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேஸ் விலை நிறையா ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒடிஷாவில் ஒன்றுமே பிரச்சனைலாம் இல்லை.
அவங்க வந்து விறகடுப்புலேயே சமைச்சு பழகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் கேன்டீன்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பாப்பா இவன் நடக்க கற்றுக்கிட்டா ஓடி போயிடுறாங்க பக்கத்து ரூமுக்கு. அந்த பாட்டி இருக்காங்களா, அந்த பாட்டியை பார்த்தா மாமியாரை பார்க்குற ஃபீல் வருதா என்னன்னு தெரியல அவருக்கு. அவங்க ஹஸ்பண்டுமே இருக்காங்க, 2 பேருமே. அவங்கக்கிட்ட தான் பாப்பா ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க கூட நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு அவங்க கூட நல்லா இருக்கிறா. அவங்கள பார்த்தாலே போயிடுவா தெரியுமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் எடுக்கிற வீடியோ. நைட்டுக்கு என்ன சமைக்கிறான்னு பார்த்தா ஒரு 6 மணி போல் இருக்கும். அந்த டைமில் நான் வந்தேன். நைட்டுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு தான் வைக்க போகிறாங்க. அவங்க ஆல்ரெடி முட்டையை வந்து முட்டை உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து எப்பயுமே ஒடிஷாவில் வந்து முட்டை குழம்பு வச்சாலுமே சரி இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து தான் வைப்பாங்க. இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றி நம்ம வந்து குழம்பு வைப்போம். அதுக்கப்புறம் தோல் உரித்து குழம்பு வைப்போம்ல, அந்த மாதிரி இங்கே வைக்க மாட்டாங்க, பொரித்து தான் வைப்பாங்க. மீன் குழம்பே நம்ம அப்படி வைப்போம், ஆனால் மீன் குழம்பே இங்கே பொரித்து தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சு, அதுவுமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பார்த்திங்களா, முட்டையில் மசாலா எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு என்னென்ன மசாலா போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறேங்க பாருங்கள். கரம் மசாலா போடுவாங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் இருக்குது பார்த்தீங்களா, மல்லித்தூள் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் வந்து இது சாம்பார் தூள் போட மாட்டாங்க, ஆனால் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ என்னோடய ஃபோனில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு போட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. எதுக்கு லப்பர் போட்டு வச்சுருக்குன்னா, முன்னாடி ஃபோன் உடஞ்சது இல்லை, அதில் நான் கவர் போட்டது நான் வந்து லப்பர் கைட்டவே இல்லை, அப்படி தான் வச்சுருக்கேன். ஓகே பாருங்கள், இப்போ ஷெல்ஃபி கேமரா வந்துருச்சா. ஷெல்ஃபி கேமரா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஷெல்ஃபி கேமரா வந்து நார்மலாக வருது. ஒரு ஷெல்ஃபி கேமரா நல்லா வருதுன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ பேக் கேமரா போட்டு பார்க்கலாம் வாங்க. பேக் கேமரா போட்டால் இந்த மாதிரி தான் வருது. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ படிக்க தெரியாதுல்ல. உங்களுக்கு தெரிஞ்சால் ஹஸ்பண்ட் படித்து பார்த்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குமே சரி இவங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அண்ணா ஃபோன் எடுத்து நான் அந்த வீடியோ எடுத்தேனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுமே பக்கத்தில் வந்துட்டா. சரி என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கடையிலுமே கொடுத்து பார்த்தோம். அவங்க வந்து கேமரா இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேமரா மாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தோம். இல்லை அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் வருது. நம்ம வந்து புது ஃபோன் தான் வாங்கணும் பார்க்கணும். இப்போ வீடு கட்டுற வேலைக்கு தான் இப்போ தான் நம்ம வந்து வீட்டில் அங்கே ஒடிஷாவில் வந்து கல் மண் ஜல்லி கம்பி எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். இந்த டைமில் பார்த்தா நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா பணம் கஷ்டம் வர ஆரம்பிக்குது. அவங்க இந்த மந்த்து பணம் வந்து இந்த மந்த்து சேலரி வந்து வீட்டுக்கு போட்டு விட்டாங்க. ஏன்னா வந்து இந்த கம்பிலாம் வாங்கணும்ல, மண் இருக்குன்னா முன்னாடி காசு இருந்துச்சு, கல் இருக்குன்னு காசு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லை. நம்ம யூடியூப் பேமெண்ட் இந்த மாதம் வருமா என்னன்னு தெரியல, ஒரு டவுட்டு தான். வந்தால் தான் நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கணும். எல்லாம் என்னோடய ஃபோன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கேமரா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும். கேமராமெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி நம்மளால முடியாது எதுவுமே. இதை நிறைய பேர் கமெண்ட்லையுமே சொல்லியிருந்தீங்க, எங்கள் ரீல்ஸ் மாதிரி பண்ணுங்கக்கா, ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுங்க, ஸ்டாண்டு வாங்கி வச்சு நீங்கள் அண்ணாவை காமெடி பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுங்கக்கா, நல்லாயிருக்கும் பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லாங் வீடியோ போடலாம், நீங்கள் லைவ் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ என்ன சமைக்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாமா. நேற்று வந்து கொஞ்சம் வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு நிமிஷம் நம்ம கேமரா வந்து இப்படி கீழே வச்சு செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ஆல்ரெடி இங்கே தான் உட்காந்துருக்காங்க. நேற்று வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இல்லை, எண்ணெய் வர முடிஞ்சிச்சு. அதுக்காண்டி எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம்ல, எண்ணெய் சுத்தமாக முடிஞ்சிச்சு. அதில் எண்ணெய் ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் சுகர், நமக்கு வந்து டீ பைத்தியமாச்சு, சர்க்கரை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு சர்க்கரை 1 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட்டு இது எல்லாமே ஒரு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பாடு போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, ஒரு மாதிரி சாதம் மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்குமே. ஸ்கூலுக்கு போகிற டைம்லாம் அம்மாலாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ வந்து சமைக்க போகிறோம். பாப்பா வந்து கூட எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிங்க, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆல்ரெடி.
வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கட் பண்ணக்குள்ள பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தண்ணி எல்லாமே கீழே ஊற்றிட்டோம். பார்த்தீங்களா தெரியும். பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சமைக்கலாம். பேக் கேமரா தான் போட முடியாது. வடை சட்டியுமே வச்சாச்சு. கரெக்டாக எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். ஓகேவா? பட்டன்னு வரைக்கும் கடுகு சேர்க்கல. கடுகுமே சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரியுதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னும் பொரியுது, கடுகு பொரியல. வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா வர ஆஃப் பண்ணிட்டோம். வீட்டெலாம் க்ளீன் பண்ணுவோம். டைம் வர ஆகிடுச்சு. அவங்க வர வந்துடுவாங்க. ஓகே, கடுகுமே நல்லா புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3மே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி டைம் வந்து 8:40 ஆகிடுச்சு. இன்னுமே வரல. அவர் வந்து 8:20 வந்துடுவார். மீட்டிங் பண்ணுறாங்க, என்னென்னமே தெரியல. இன்னுமே வரவே இல்லை. எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியல. சரி, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க. கேமரா வந்து பேக் கேமரா வந்து உடஞ்சி நான் வந்து வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது உள்ள கேமரா உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க பண்ண முடியாது, கேமரா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கினா தான் வாங்குற ஒரு இப்போதைக்கு நம்மக்கிட்ட சரிம்மா இப்போ அந்தளவுக்கு நமக்கு அமௌண்ட் இல்லை. என்னம்மா தூக்கிட்டு தாம்மா இருக்கிறான். அந்தளவுக்கு நமக்கு அமௌண்ட் இல்லை. இப்போது நம்ம வந்து எனக்கு அடுத்த மாதம் தான் அமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம எப்படியாவது ஒரு ஃபோன் வாங்க வேண்டியதான். அது வரைக்கும் நம்ம இப்படி தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். எனக்கு மட்டும் ஏன்டா அந்த கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு தெரியல. எதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் போயிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேடம் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. பல்லு காட்டு. ஓகே ஃப்ரெண்ட், பல்லு காட்டு. அவனும் பல்லு காட்டுவான். என்னோட பல்லு நல்லா இருக்காது, அவனுக்கு நல்லா இருக்கும். சரிம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா?